ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா? நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மழையை பார்த்துக்கிட்டே அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது முதல்ல டீயை குடிக்கலாம், கொஞ்சம் அப்போ தான் சுறுசுறுப்பாக வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க, காய்கறியெல்லாம். சரின்னு சொல்லிட்டு ஜன்னலை பார்த்தா ஒரே மழை. சரின்னு போய் ஜன்னலை சாத்தலாம் போகிறேன், ஒரே சாரல் அடிக்குது வீட்டுக்குள்ளே. சரி, சாரல் அடிக்குன்னு கதவை சாத்திட்டு என் பையனை ரூம் ஜன்னலையும் சாத்த சொல்லிட்டாங்க. அவன் சாத்திட்டான். சாத்தின பிறகு நம்ம சமைக்க போயிடலாங்க. துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2 ஈக்குவலாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வெங்காயம், தக்காளி, ஜீரகம், வெள்ளைப்பூடு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு 4 விசில் விட்டு கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே குக்கரை வச்சுருங்க. அது குக்கரை வச்ச பிறகு நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கும் பார்க்கலாமா? எல்லா காய்கறியும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வைக்கலாம், ரொம்ப நாளாகிடுச்சு அப்படி வச்சு. சரி வைப்போம்னு சொல்லிட்டு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, மஞ்சள் பூசணி, மாங்காய் எல்லாமே இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதே குக்கர் வச்சு கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா, பெருங்காய கட்டி இதெல்லாம் போட்டுக்கிட்டேங்க. சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வேக விட்டு அப்புறம் நம்மக்கிட்ட இருக்குல்லங்க காய்கறி, எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு. இது வச்சு இதெல்லாம் போது சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாங்காய் இதெல்லாம் போட்டு சமைச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளி ஊற்றக்கூடாது, ஏன்னா தக்காளி மாங்காய்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் புளி ஊற்றக்கூடாது. உப்பு போட்டுக்குங்க. நல்லா எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சுருங்க அந்த காய்கறியை. நான் உப்பு அதிகமாக போடுற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் சாப்பாட்டில் உப்பு போட மாட்டேன், அதனால் நீங்கள் குழம்பு தக்கன உப்பு போட்டுக்குங்க. சாம்பார் பொடி தீர்ந்துருச்சு, அதனால் கடையில் வாங்கி போட்டேன். சத்தி பொடி சூப்பராக இருக்கும், அதில் சத்தி சேர்த்துக்குங்க. நம்ம வேக வச்சுருக்கோம்ல பருப்பு, கடைஞ்சி வச்சுருக்கோம்ல பருப்பு, அந்த பருப்பு கட்டிட்டு தாளிச்சு விட்டு கொத்தமல்லி நல்லா கிள்ளி விட்டு போட்டு எடுத்து வச்சா சாம்பார் சூப்பராக இருக்குங்க. நான் மாங்காய் தொக்கு, வெண்டைக்காய் புளி தொக்கு, மாங்காய் தொக்கு, வரமிளகாய் இது வச்சு சாப்பிட்டேன். பிடிச்சா ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.